சரிம்மா, நான் வரட்டா? சின்ன பொண்ணு எங்கம்மா கிளம்பிட்ட? அம்மா, அதான் நான் நேத்தே சொன்னேன்ல ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு. அதான் ஷாப்பிங் போயிட்டு வரேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஓரமா வை. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏமோ, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. இரு நான் போய் தட்டுல போட்டு வந்துட்டு 2 வாய் ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிரு. சொன்னா கேட்கவா போற? சரிம்மா, போய் எடுத்துட்டு வா. அப்பா, பசி வயிற கில்லுது. 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். அடி சின்ன பொண்ணு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எத்தே, ரொம்ப பசியா இருக்கு த. தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதான் சாப்பிட வந்தேன் த. யாருக்கு இருக்க இல்ல அப்படிலாம் பார்க்காத, உடனே தட்டுல போட்டு சாப்பிட உட்காந்துரு. எத்தே, 2 வாய் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன் த. ஏய், அங்க என் பொண்ணு பசியோட இருக்கா, அதை விட்டுட்டு நீ சாப்பிடறதுக்காக நிக்கிறியா? போடி, ஃபர்ஸ்ட் என் பொண்ணுக்கு எடுத்து வை. அத்தை ப்ளீஸ் அத்தை, தலையெல்லாம் சுத்துது அத்தை, மயக்கம் வருது அத்தை. நல்ல வளப்ப வளர்த்து வச்சிருக்கா உன் ஆத்தாக்காரி, வரட்டும் அவ. ராதிகா, என்னாச்சு? ஏன் மூஞ்சு தொங்கப்பட்டு உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்லண்ணே, சும்மாதான். ஹே நாத்து, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? அம்மா திட்டிட்டாங்க அண்ணி. எதுக்கு அவங்க சும்மா சும்மா உன்னை திட்டிட்டே இருக்காங்க? இரு, நான் போய் கேக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண சொல்லு. நான் அவங்களுக்கு நல்லதுதான் நீ செஞ்சேன். ராதிகா, என்ன பண்ணன்னு சொல்லு, நானும் அம்மாட்ட போய் பேசுறேன். அம்மா தான் நீ சொன்னாங்க, சாப்பிடுற சாப்பாடு இப்ப வர வர உடம்புல ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க அண்ணி. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண? அவங்க சாப்பிடுற சாப்பாடுல பசை அள்ளி கொட்டின அண்ணி. லூசா நாத்து நீ? பாத்தீங்களா, நீங்களும் என்ன திட்டுறீங்க. போங்க அண்ணி. அட லூசு நாத்து, நீ ஃபெவிக்விக் கார்ட்லயே ஒட்ட வேண்டியதானே, அப்போதானே நல்லா ஒட்டி பிடிக்கும். அது சரியா ஒட்ட மாட்டேங்குதுன்னு தான் திட்டிருப்பாங்க. விடு விடு, நீ கவலைப்படாத, விளங்கிரும். எம்மா எம்மா, நான் வந்துட்டேன். வாடி மக்கா, இப்பதான் அம்மாவை பார்க்கணும் தோணுச்சா உனக்கு? இல்லம்மா, நான் அப்பவே போறேன்னு சொன்னேன். எங்க மாமியா கிளவிதான். போய் 1 வாரம் தானே ஆகுது, இப்ப போவேனா, அப்புறமா போய்க்கோன்னு சொன்னுச்சும்மா. ஆமா, அவளுக்கு பொறுக்காதே. சரி, அம்மா வீட்டுக்கு வந்து 10 நாள் இருந்துட்டு தான் போகணும், சரியா? வந்துட்டாளா? அப்பா, இப்பதான் 1 வாரத்துக்கு முன்னாடி போச்சு, அதுக்குள்ள வந்துருச்சு. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே இரு, நானும் பாத்துக்கிறேன். எனக்கும் 10 நாளா உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். டேய் சின்னத, போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வா போ. அதான் ராதிகா வந்திருக்கால. கிளவிக்கு மூக்கு வேர்த்துருமே. ஏமா, அவளுக்கு காய்ச்சல படுத்திருக்காமா அவ? ஆமா, என் பொண்ணு வரப்பதான் அவளுக்கு எல்லாம் வரும். அப்படியே நடிப்பா, அவளோட நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாம். ஏமா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. ஏமா ராதிகா, நீ வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு இருக்காத, சரியா? சரிம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாட்டை போடு, சாப்பிட்டுட்டு போய் அண்ணிய பாத்துக்கிறேன். ஐயோ, பேசிட்டே இருந்ததுல அதையும் மறந்துட்டேன். சரி, உட்காரு, சீக்கிரம் போய் நான் சாப்பாடு போட்டு வரேன். ஹலோ அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னடி இன்னத்துக்கு போன் அடிச்சிருக்க? இப்பலாம் உனக்கு சமையல் வேலை இருக்குமே. ஏமோ, 10 நாளைக்கு எனக்கு கிச்சன் பக்கமே லீவுமா. லீவா? என்னடி புதுசா ஏதோ சொல்ற? ஏமா, என் நாத்தம் அங்கிருந்து வந்திருக்கு, அதான் எனக்கு காய்ச்சன்னு படுத்துட்டேன். இதுக்கெல்லாம் யாரும் சமைச்சு கொட்டிட்டு இருப்பா? உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்காதுங்க. அண்ணி